வான்மிகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் ஒரு முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹர ஹர நம பார்வதிபதே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பக்தி எதை சாதிக்காது என்பார்கள், அதேபோல் பக்தி எதை வழங்காது. சிவபெருமானிடத்திலே பக்தி கொண்ட சிவனடியார் ஒருவர் கல்லால் அபிஷேகம் செய்தார். சாக்கிய நாயகர் பார்த்தோம். இன்னொருவர் வாய் நீரை உமிழ்ந்தார், கொன்றை மலரை வைத்தார், செருப்பு காலால் துடைத்து விட்டார். காலகத்தியிலே பார்த்தோம். இங்கே நாம் சந்திக்கின்ற ஒரு நாயனார் மீனை, கடல் மீனை எம்பெருமானுக்காக விட்டுக் கொடுத்தவர். இது நாகப்பட்டினம் என்ற துறைமுக ஊர் இருக்கிறது அல்லவா. சோழர் காலத்திலே அது சிறந்த துறைமுகமாக இருந்தது. யானைகளும் குதிரைகளும் சேனைகளும் நிறைந்து வழிக, மாளிகை நிறைந்த ஊர். அங்கே வெளிநாட்டு வியாபாரிகள் காலங்களிலே வந்து பொருட்களை விற்று வாங்கி சிறந்த வாணிபம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அதனால் சோழ நாடு வளநாடாக மாறியது. அதனால் சோழ மன்னனுக்கு வளவர்கோன் என்று ஒரு பெயர் உண்டு. அந்த நாகப்பட்டினம் அருகிலே நுழைப்பாடி என்று ஒரு மீனவ கிராமம். இப்பொழுதும் நாம் தூத்துக்குடி அருகே சில கிராமங்கள் மீனவர்கள் வாழ்வதற்கென்று இருக்கிறது அல்லவா. அவர்கள் மீன்பிடி ஒன்றுதான் அவர்கள் தொழில். கடலுக்கு செல்வார்கள், வள்ளம் அல்லது ஓடம் என்று அந்த வாகனத்திலே கடலுக்கு சென்று வலை வீசி மீன் பிடித்து வந்து கடற்கரை விற்பார்கள். இவர்கள் மீனவர்கள் என்று அழைக்கப்பட்டார். அந்த நுழைப்பாடியிலே இவ்வாறு இருந்த மீனவ குலத்திலே அதிபத்த நாயனார் என்ற ஒரு சிறந்த மனிதர் வாழ்ந்தார். இவர்தான் அந்த குலத்துக்கு அந்த ஊரில் தலைவராக இருந்தார். வலையில் சிக்குகின்ற மீன் அனைத்தையும் கொண்டு வந்து அவரிடம் ஒப்படைப்பார். அவர் அதை பிரித்து விலை கூறி விற்று உரியவருக்கு சேர வேண்டிய பங்கை கொடுப்பார். அவருக்கு நிறைய மீன் சிக்கியது. எவ்வளவு மீன் கிடைத்தாலும் அதில் தலை சிறந்த ஒரு மீனை மீண்டும் கடலிலே விட்டு விடுவார். இது எம்பெருமான் சிவனுக்குரியது என்று தினம் ஒரு சிறந்த மீனை கடலில் விட்டு விடுவார். சில நாட்கள் ஒரு மீன் தான் கிடைக்கும். அந்த ஒன்றையும் எம்பெருமானுக்குரியது என்று கடலிலே விட்டு விடுவார். அவ்வாறு இருக்கையிலே இவருடைய அமைதியான பக்தி உலகம் அறிய வேண்டும் என்று எம்பெருமான் திருவுள்ளம் கொண்டார். பல நாட்கள் மீனே கிடைக்காமல் செய்துவிட்டார். பல நாட்கள் அதிபத்தர் பட்னியாக இருந்தார். அவர் சுற்றமும் மீனவர்களுக்கு வேறு உணவு தெரியாது, வேறு விவசாயம் தெரியாது. மீன் இல்லை என்றால் அவர்கள் உபவாசம் தான். அப்படி பல நாட்கள் அவரும் சுத்தத்தாரும் பட்னியாக இருந்தார். பின்பு ஒரு நாள் மீன் பிடிக்க சென்ற பொழுது ஒரே ஒரு பெரிய மீன், தங்க மீன், நவரத்னங்கள் போயிது, முத்து, பவளம், கோமேதகம், மரகம் பதித்த ஒரு மீன் இருந்துச்சு. ஆனால் இவர் விரதம் என்ன, ஒரு மீன் கிடைத்தாலும் சிவனுக்குள்ள அந்த தங்க மீனையும் இவர் கடலில் விட்டு விட்டு வந்து பட்னியாக, இந்த மீன் எம்பெருமானுக்குரியதல்லவா என்று அவர் மிகவும் மகிழ்ந்து வந்தார். இந்த சிவபெருமானை நினைக்கிறதும் அவருக்காக உரிய பொருளை கொடுப்பதுதான் சிவபோகம். முன்பு திருமூல பாட்டு சொல்லும்போது சொல்லியிருக்கேன், சிவயோகம் சிவபோகம் என்னவென்று. எம்பெருமான் நினைவிலே கிடைப்பதை எம்பெருமானுக்கு வழங்கி விடுவதுதான் சிவபோகம். இந்த சிவபோகத்திலே பேரின்பம் அடைந்தார் அதிபத்த நாயனர். பக்தி அதிகமானதால் அவரை அதிபத்தர் என்று சேக்கிழார் போற்றினார். நன்றி, வணக்கம்.